வெற்றி வெற்றி வெற்றி, ஆனந்தமான வெற்றி அபரிதமாய் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திர நாள் வரும் திங்கட்கிழமை ஜனவரி 19 வருகிறது. மொத்தம் 27 நட்சத்திரம். சூட்சமமாக 28வது நட்சத்திரத்தில் யார் ஒருவர் எக்காரியத்தை குறிப்பிட்ட 24 நிமிடம் செய்கிறார்களோ அவர்கள் எந்த காரியம் எடுத்தாலும் வெல்ல முடியும். கிருஷ்ண பகவான் அந்த நேரத்தை சூட்சமமாக தன்னோட மயில் இறகுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார். ஏன்னா எதிர்மறையான ஆட்கள் அதை எடுத்து தவறாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனாலேயே மிக சூட்சமமாக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான் அபிஜித் நட்சத்திர நாளும் நேரம். ஒவ்வொரு நாளும் மதியம் 12 மணிக்குள்ளே வர்றது அபிஜித் நட்சத்திர நேரம், முகூர்த்த நேரம். இது அபிஜித் நட்சத்திர நேரம். உத்திராடம், அதாவது இங்கே பாருங்கள், உத்திராடம் அம்மாவுக்குரியது, திருவோணம் ஐயாவுக்குரியது. இந்த 2 சூட்சம சக்திகளும் இணையக்கூடிய நட்சத்திர நேரம்தான் அபிஜித் நட்சத்திர நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு வேண்டுதலை மனமாற வேண்டி 24 நிமிடமும் 2 நெய் விளக்கு ஏற்றி என் வாழ்வில் இது கிடைக்க வேண்டும், இதற்கு நான் எனது வழிபாட்டை இந்த பிரபஞ்சத்திற்கு பதிவு செய்கிறேன், என் வேண்டுதலை வேண்டியபடி தாருங்கள் என்று வேண்டுங்கள். நீங்கள் உண்மையாகவே அதை விரும்பி அதற்காக தயாராக இருக்கீங்க, உங்கள் புண்ணிய சக்தி அதுக்கு தயாராக இருக்குன்னா நிச்சயமாக அந்த வேண்டுதல் நடக்கும். ஸோ சரியாக அந்த நாள் ஜனவரி 19 தை அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய முதல் நாள் அபிஜித் நட்சத்திர நேரம் மதியம் சரியாக 1:04 2:28. மதியம் 1:04, 1 மணி 4 நிமிடத்திலிருந்து 2:28 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் அந்த 24 நிமிடத்துக்குள்ளே ஒரு தட்டில் 2 நெய் தீபம் ஏற்றி அதற்கு முன்னாடி ஒரு வேண்டுதலை பிரியாணி இலையில் எழுதி அதில் புணுகு தடவி அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு விளக்கை பார்த்து ஓம் சகல தேவத வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் என்கின்ற மந்திரம், கிருஷ்ண பகவானுக்குரிய மந்திரத்தை சொல்லலாம், அபிஜித் நட்சத்திரக்குரிய மந்திரத்தை சொல்லலாம். பட் எல்லா தெய்வங்களுக்குரிய சகல தேவத வசிய மந்திரம் நம்ம சித்தர்கள் சொன்ன இந்த மந்திரத்தை நீங்கள் 24 நிமிடம் சொன்னாலும் சரி அல்லது 24 முறை சொன்னாலும் சரி சொல்லி அந்த பிரியாணி இலை அதில் எரிச்சிட்டு 11 ரூபா காசை திருப்பதி ஏழுமலையான மனமாற நினைச்சு எடுத்து வையுங்கள். அதற்கப்புறம் சுத்தமான தேன் அல்லது ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து பிரார்த்தனை பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. இதைய நீங்கள் வரும் திங்கட்கிழமை செய்வதன் மூலமாக உங்களின் வாழ்வில் தெய்வங்களின் அருளால் உங்களின் புண்ணிய பலன்கள் ஆக்டிவேட் ஆகி சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும், கோடி கோடியாய் நன்மை கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென இந்த தை திருநாள் நாட்களில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்காக நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நினைப்பாங்க 4 பேர், அதே மாதிரி நீங்கள் நல்லா இருக்குன்னு 4 பேர் நினைப்பீங்களே அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. இதை பயன்படுத்தி பார்ப்பா, நல்லா இருக்குன்னு நல்லபடியாகவே அமையும். சென்ற மாதங்களில் வீடு அமைஞ்சதுங்க குருஜி, நீண்ட நாள் நிலத்தில் இருந்த ஒரு பஞ்சாயத்து சரியாயிருச்சுங்க குருஜி அப்படின்னு பல்வேறு விதமான அனுபவ பகிர்வுகளை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி அற்புதங்கள் ஏற்படும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம குபேர பீடத்தில் சிறப்பு தை அமாவாசை பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள். சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு இந்த திஷ்டி ஹம்சா ரச்சை 3ம் அதோடு சேர்ந்து சுத்த சந்தனத்தை குபேரபீடத்தில் படைச்சு உங்களுக்கு பிரசாதமாக அனுப்புகிறோம். உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஜனவரி 24 முதல் 28 வரை நான் மலேசியா வர இருக்கின்றேன். மலேசியா அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க கீழே உள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. நான் மிகச் சிறப்பான முறையில் அனைவருக்கும் அனைத்து விதமான வேலை தொழிலில் வெற்றி பெறுவதற்கும் கல்விகளில் வெற்றி பெறுவதற்கும் லட்சுமி ஹயரிவர் சிறப்பு ஹோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதோடு சேர்ந்து சரஸ்வதி பூஜை, அதோடு சேர்ந்து சத்யநாராயண பூஜை, மிக முக்கியமாக வேல் அபிஷேக வேல் தந்திரா ஹோமங்களையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்கிறவங்களுக்கு தமிழ் பஞ்சாங்க டைரியை பிரசாதமாக தரோம். உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஜனவரி 8 இந்த ஆண்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேவாக நான் ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு சென்னையில் பணவளக்கலையோட ரீயூனியன் மாதிரி எல்லா பணவளக்கலை நண்பர்களையும் திரும்ப வர வச்சு அத்தனை பணவளக்கலைக்காரங்களுக்கும் வரும்
இந்த ஆண்டு என்ன செஞ்சால் பெரிய வெற்றி அடைவீர்கள், பெரிய செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூட்சமமான பயிற்சியும் மிக முக்கியமாக குபேர எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய குபேர தீட்சையும் தர இருக்கின்றோம். ஸோ அனைவரும் ஜனவரி 8 தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் சென்னையில் வந்து நம்ம பயிற்சியில் கலந்துக்கங்க. பிப்ரவரி 8 வந்து கலந்துக்கங்க. விவரங்களுக்கு தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வம் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க.